ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசே தேவனிடத்தில் ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியதும் என்னவென்றால், மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான், தேவன் அண்டைக்கு போனான். ஆண்டவர் சொல்றார், மேலே வாப்பா, வனாந்தரத்துக்கு வா, மலைக்கு மேலே வா அப்படின் போது இந்த மோசே ஏறி போகிறார். ஏறி போனா திடீர்னு நேரா போயிட்டு உச்சிக்கு போக முடியாது. ஒவ்வொரு அடிகளாக வைத்து 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 தான் அவர் மலை உச்சிக்கு போறார். மலை உச்சியிலே போகும்போது தான், மலை உச்சி அண்டையிலே போகும்போது தான் தேவன் போய் அங்கே ஸ்டே பண்ணணும். அதாவது ஸ்டே பண்ணால் நிலைன்னு இருக்கணும், தரித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும் அந்த உச்சியில் போய். அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய மனிதன் தன் வாழ்நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் அண்டைக்கு ஏறி போக வேண்டும். அதுதான் இந்த அர்த்தம். ஏறி போகணும். ஆவிக்குரிய பரிசுத்தத்தில், ஜபத்தில், தேவன்புல, பிரதிஷ்டையில், உபவாசங்களில், வேத தியானத்தில் நாளுக்கு நாள் அப்படியே ஏறி 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 போயிட்டு மேலே உச்சிக்கு போய் அங்கே காத்திருக்க, அதை நிலைத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தோம்னா அப்போ ஒரு வேர்ட்ஸ் கொடுப்பார். வேர்ட்ஸ் சும்மா கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தை சும்மா கிடைக்காது. தேவன் அண்டையில் போய் காத்திருக்கும் போது, தரித்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அங்கே உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, தேவன் அண்டைக்கு ஏறி வாங்க. விசுவாசிகளே, உடன் ஊழியர்களே, மூப்பர்களே, கேஸ்டல் லீடர்ஸ்களே, சிறுவர் ஊழியம் செய்கிறவங்களே, வாலிபர் ஊழியம் செய்கிறவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட பல வருடமானவர்களே, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தேவன் அண்டைக்கு ஏறி வாருங்கள். அவர் அண்டைக்கு ஏறி வாங்க. மேலே வா என்று கூப்பிடுகிற சத்தம் யோவானுக்கு உண்டானது போல உங்களுக்கு உண்டான. மேலே வா. இந்த காலவேளை சொல்கிறேன், நீங்கள் மேலே வாங்க, இன்னும் ஸ்பிரிச்சுவல்ல மேலே வாங்க, நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் பேசுவது என்பது கீழே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட பேச மாட்டார். மேலே வா. கீழே பேசினா 1-2 வேர்ட்ஸ் தான் கிடைக்கும், சின்ன சின்ன வார்த்தைகள் தான் கிடைக்கும். நீ உச்சி அண்டையிலே வந்தால் வேறொன்றை கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. கீழே இருக்கிறது, கீழே இருந்து பேசுவது அழைப்பு, மேலே இருந்து பேசுவது தேவனுடைய வழி நடத்துதல். ஒரு தெளிவான சத்தியம் அங்கதான் உங்களுக்கு கிடைக்கும். மேல் நிலையில் வரும்போதுதான். கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் கிடைக்காது. உச்சிக்கு வாங்க, உச்சிக்கு வாங்க, மலை உச்சிக்கு வாங்க, தேவன் அண்டையில வாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உச்சி, மலை உச்சிக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் நாங்கள் நாளுக்கு நாள் வளரணுமே, மேலேறி வரணுமே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்திற்கு நேரம் எங்களை நடத்தணுமே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாதிருங்கப்பா. ஸ்தோத்திரம். ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யாக்கோபு தான் படுத்திருந்த இடத்துல தேவதூதல் ஏறுகிறவர்களாக, இறங்குகிறவர்களாக கண்டார். ஆனால் அவர் ஏற முடியவில்லை. ஆண்டவரே, அதை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் ஏறி வருகிற அந்த அனுபவத்தில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அங்கே வந்து தரித்திருக்க, காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள், உங்களுடைய சத்தியங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டியவைகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.